ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் புதுசாக எந்த வீடியோவும் க்ரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற வீடியோவே எப்படி அப்லோடு பண்ணி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வருமோ அப்படின்னு நினைக்க வேணாம். அதுக்காகவே தனியாக வெப்சைட் நான் சொல்கிறேன். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா காப்பிரைட் இல்லாத வீடியோஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மியூசிக் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அது மூலிமா ஏர்ன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் டிப்ஸ் தான். நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம். சோசியல் பிளேடுன்னு ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். இது யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறவங்களோட அமௌண்ட்டை அப்ராக்சிமேட்டாக சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். இதில் மேத்யூஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் யூடியூப்லேயும் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களோட யூசர் ஐடி தான் நான் இப்போ சர்ச் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதோ மேத்யூஸ் வந்துடுச்சு. இதில் செலக்ட் சேனல் அது கொடுத்தீங்கனாலே வரும். பார்த்தீங்கன்னா இவங்க மாதத்துக்கு $445 $7,100 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே ஒரு $5,000-6,000 கிட்ட மந்த்லி கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. இந்த வீடியோஸை வச்சு இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களுக்காகத்தான் இதை ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். பார்த்துட்டிங்கன்னா இதில் அதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதை நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 1 என்னென்னா, காப்பிரைட் இல்லாத வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது. pixels.com ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் இல்லாத வீடியோஸாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் எல்லாமே காப்பிரைட் இல்லாத வீடியோஸ், காப்பிரைட் இல்லாத ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு நான் சும்மா ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நேச்சர் ஃபுட்டேஜ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ வந்துடுச்சு. நிறையா ஃபோட்டோஸ் வருது. மேலே வீடியோஸ் கிளிக் பண்ணோன்னா வீடியோஸ் நிறையா வந்துடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் உங்களுக்கு தேவையான 2-3 வீடியோஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் வேணுமோ அவ்வளோ வீடியோஸ் எடுத்துக்கலாம். நான் சும்மா இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும். இதிலே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். கீழே அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் வருது. வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்து எடுக்கிறனாலும் கூட எடுக்கலாம். இதுதான் அந்த வீடியோ. நான் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 45 MB. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத ஆடியோவை டவுன்லோட் பண்ணுறது. யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் போனீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் இல்லாத ஆடியோவை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் வீடியோக்கு எந்த மியூசிக் போட்டால் கரெக்டாக செட் ஆகுமோ அந்த மியூசிக் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. இதில் சர்ச் ஆப்ஷன் கூட இருக்குது. அதுலேயும் கூட நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோக்கு மியூசிக் தான் மெயின் கண்டென்ட்டே. ஸோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மியூசிக் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் மோட்டிவேஷ்னல் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் ஆயிடுச்சா? சாரி கைஸ், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மியூசிக் ப்ளே பண்ணி பார்ப்போம்.
இந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன் டவுன்லோட் டைமை. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருச்சு. அடுத்த ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்க. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். இது உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ எடிட்டர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். நான் KineMaster ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு அந்த வீடியோஸ் எவ்வளோ செகண்ட் தேவையோ அவ்வளோ செகண்ட்க்கு இதை ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபுட்டேஜை 1 by 1ஆவோ இல்லை ஸ்லைட்ஸோ மாதிரியோ எந்த மாதிரி வேணாலும் வச்சு நீங்கள் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடணும். ஒரு நாள் போட்ட உடனேயுமே அமௌண்ட் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக அப்லோட் பண்ணணும். தொடர்ந்து ஒரு 1 month or 2 month தொடர்ந்து ரெகுலராக வீடியோஸ் போடணும். அப்போ தான் யூடியூபே உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 3 வீடியோவும் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண காப்பிரைட் இல்லாத ஆடியோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதையும் நம்ம டைம்லைனில் ஆட் பண்ணியாச்சு. ப்ளே பண்ண விட்டு பார்ப்போம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எப்படி ஈஸியாக ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணலாங்கிற விஷயத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.